வணக்கம் நண்பர்களே. உலகக்கோப்பை எடுக்க தொடர் இந்தியாவின் நடைபெற்று வரும் நிலையில் இன்று நடைபெறும் 22வது லீக் ஆட்டம் சென்னை எம்.ஏ. சிதம்பரம் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி பாகிஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இந்த போட்டியில் இந்திய அணி ஆடவில்லை என்றாலுமே ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் போட்டியை காண்பதற்காக இந்திய கொடியை ஏந்த ரசிகர்கள் சேப்பாக்கம் மைதானத்திற்கு வந்துள்ளனர். இதனை கண்ட பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் இந்திய அணியின் கொடியை பிடுங்கி அதனை குப்பை தொட்டியில் எறிந்துள்ளனர். இது தொடர்பான செய்தி தீயாய் பரவி இதற்கு நேற்று தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் வெளியிட்டிருந்த அறிவிப்பு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் சார்பில் வெளியிட்டிருந்த அறிவிப்பில் சில பொருட்கள் மைதானத்திற்கு கொண்டு செல்லக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் அந்த பட்டியலில் தேசிய கொடி இடம்பெறவில்லை. இன்று ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மட்டுமே மோதுவதால் இந்திய தேசிய கொடியை அனுமதிக்கவில்லை என போலீஸ் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்திற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக அவரது சமூக வலைதள பக்கத்தில் வீடியோ பகிர்ந்து, கோபால வாரிசு திரு உதயநிதி பாகிஸ்தானுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டியின் போது #ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷத்தில் சிக்கல் ஏற்பட்டது. கடந்த காலங்களில் பாகிஸ்தானில் நமது வீரர்களுக்கு நடந்ததை மறந்துவிட்டார். திமுக அமைச்சர் திரு பொன்முடியின் மகனும் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தின் தலைவருமான திரு அசோக் சிகாமணி அவர்களின் அரசியல் பிரச்சாரத்தை ஒரு படி மேலே கொண்டு சென்று இன்று நமது தேசத்தின் கொடியை அவமதித்துள்ளார். சேப்பாக்கத்தில் இன்றைய போட்டிக்கு இந்திய கொடியை ஏந்தியபடி ரசிகர்களை மைதானத்திற்குள் போலீசார் அனுமதிக்கவில்லை. தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்திற்கு இந்த உரிமையை யார் கொடுத்தது? நமது தேசிய கொடியை அவமதித்த காவல்துறை அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தவறினால் மாநில மக்களிடம் திமுக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு பாஜக மூவர்ண கொடியின் புனிதத்தை இழிவுபடுத்தும் இந்த ஊழல் திமுக அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.